அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி கோயிலில் தேவை எவ்வளோ முக்கியம் என்றதை இன்றைக்கே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. வேர்க்குது, ஐயா அஞ்சால பூசை செய்த நிம்மதியாக இருந்து கும்பிட இயலாது. அப்படி நாங்கள் பல காலமாக இப்படியே சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். 2007ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டுறதுக்கான எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்கினோம். 2007லேருந்து இன்றைக்கு 2024 ஆகிட்டுது. இத்தனை வருடமா நீங்க என்ன செய்தீங்க? இப்போ ஒரு 10 வருஷமா சொல்லி கொண்டிருக்கீங்க புது கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியும் செய்யலன்னு பலருக்குள்ள எப்படியான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை நாங்கள் தேடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறோம். இதுவரை காலமும் நாங்கள் இந்த கோயிலை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்னொரு இதே கோயிலை இந்த பில்டிங்கை வச்சுக்கொண்டு இதுக்கு பக்கத்துல எப்படியான கோயிலை அமைக்கலாம்ன்றதுல பல முறையில் இந்த வரைபடங்களை தயார் செய்து அதுக்கான தயாரிப்பு வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் காலம் கோவிட் வந்ததில் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் உங்களுக்கு ஈடுபட்டு போயிட்டுது. அப்போ இது ஏன் நாங்கள் இதுவரை காலம் நடக்க இல்லை, இதுவரை காலம் எந்த ஒரு கட்டத்தையும் நாங்கள் எட்டலைன்றதுக்கு காரணம் நாங்களோ நீங்களோ இல்லை, அது எல்லாமே சிவன்டாம் விடணும். ஏனென்றால் நாங்கள் இந்த கோயில் கட்டாயத்தில் இந்த பில்டிங்ல இந்த சிவன் இப்படி இந்த பெரிய சிவலிங்கம் இதுக்குள்ள என்னோட கொண்டு வர என்ற ஒரு பெரும் குவேஷனோட நாங்கள் இதுக்கு இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வரையலாம் இருந்தாங்க. இந்த ஃபோக்லிப்ல தூக்கி கொண்டு வரையில இதுக்கெல்லாம் பல சப்போர்ட் எல்லாம் கொடுத்து உள்ளுக்க கொண்டு வந்து வச்சா பிறகு கொண்டு வந்து வரைக்கல அந்த கடைசியாக கொண்டு வைக்கிற நேரத்தில் அந்த சிவலிங்கத்தை நாங்கள் மெதுவாக வைக்க போய்க்கல அவர் அந்த சங்கில் இறந்து அப்படியே போய் இருந்தது. அதில் அவ்வளவு பாரமான சாமான் அதில் விழுந்தும் அதுலேயே எங்களுக்கு ஒரு அறிவுரை இருந்தது, இந்த இடத்துல தான் இருக்க போறோன்றதுக்கான ஒரு அறிவுரை. இதுவரை காலம் ஏன் நடக்கலைன்றதுக்கான காரணம் அதுதான். ஏனென்றால் நாங்கள் இந்த கோயிலை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுக்கு பின்னாலேயோ அங்காலேயோ முன்னுக்க கட்டுவோம்ன்றதால அந்த வரைபடங்களுக்கோ நாங்கள் எடுத்த முயற்சிகள் எதுவும் எங்களுக்கு கைவிடாமல் போயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கோயில் இருக்கிற இடத்துலயே புது கோயில் அமைய போகுது. இந்த கோயிலுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு டெம்பரரி ஷெல்டர் நாங்கள் இன்னொரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கான ஆரம்ப கட்ட வேலையில நாங்கள் இந்த வருஷமே துவங்கணும் என்ற முழு முயற்சியில இருக்கிறோம். அப்போ அந்த கோயில் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த மூலையில அமைய போகுது. அந்த டெம்பரரி கோயிலை நாங்கள் அமைச்சு இங்கே இருக்கிற மூர்த்திகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வச்சுட்டு இந்த கோயிலை இடிச்சு இதே இடத்துல புது கோயிலும் அமைய போகுது. இதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற புது கோயிலுக்கான தகவல் மையத்தில் இருக்குது. தயவு செய்து எல்லாரும் ஒரு காலம் உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அவைகள் அதில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லார்ட்டையும் படைச்சிட்டு போகும்போது அந்த 10 நாளைக்குள்ள எங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவான இறுதியான முடிவு தரணும் மட்டும் கேட்டுட்டு போகும்போது கேட்காட்டி நீங்க 10 நாள் தீர்த்த தட்டு கேளுங்கோ. ஏன் எங்களுக்கு இதுக்கான இத்தனை கேள்வி கேட்டுருக்கோம், ஒன்றுக்கும் ஆன்சர் தர இல்லையா? ஸோ நீங்கள் போய் அதில் கேட்டு அவையர் சொல்ற விளக்கத்தை கேட்டுக்கொண்டு போகும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் தெரிவிச்சுட்டு போகும்போது அதுக்கான விடைகளையும் அவைகள் உங்களுக்கு தெரிவிக்கலாம். கூடிய விரைவில் நாங்கள் அதுக்கான விடைகளையும் தரத்துக்கு முயற்சிக்கிறோம். ஆக மொத்தத்தில் நாங்கள் இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வரைபடம் முற்றாக தயாரிக்கப்பட்டிருக்குது. சபதியோட கதைச்சாச்சுது. சபதியும் அவர் இதுக்கான ஆரம்ப கட்ட வேலை எல்லாத்தையும் செய்திருக்கிற வரைபடங்கள் முடிஞ்சு அதுக்கான அது சார்பான பல விதமான வேலை திட்டங்கள் இங்கே கணக்க பெர்மிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த பெர்மிஷன் எடுக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் சிட்டி எங்கள்கிட்ட கேட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ ஒரு முடியும் தருவாதே இருக்குது. ஸோ அதை முடிச்சு நாங்கள் இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் அந்த புது கோயில் அமைக்கிற அந்த சின்ன கோயில் ஒன்று அமைச்சு இங்கே மூர்த்தியில் அங்கே கொண்டு வைக்கணும்ன்றதுக்கான கோயில் அமைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்வோம் என்றால் போய் உங்கள்கிட்ட இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் இவ்வளவு நாளும் ஒரு செவிமொழி கதையாக ஒவ்வொருத்தரும் மாறி 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 கேள்விகளை கதை பேர்கிட்ட கேட்டுருக்கீங்க. அதுகளை இனியும் அப்படியே வச்சு கொண்டு இருக்காம நேரடியாக ஆலய நிர்வாகத்திலே போய் கேளுங்க. முன்னுக்கு இருக்குது அங்கே முன்னுக்கு பூத் போட்டு அதுக்கான முழு தகவலையும் வச்சு கொண்டிருக்கணும். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டில் புது கோயில் வரப்போகுது, எப்படியான எந்த டிரெக்ஷனில் வரப்போகுது, எத்தனை சன்னிதானங்கள் வருகிறது, அதுக்கான வேலை திட்டங்கள் எப்படி அமைய போகுது, இதை விட உங்கள்கிட்ட இன்னும் 1000 கேள்விகள் இருக்கலாம். அவ்வளோ கேள்வியும் கேளுங்க. கேட்டு அதுக்கான விடைகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அது தெரிஞ்சு கொண்டு அதோட நீங்கள் போயிடாம அதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்ன்றதையும் இன்றைக்கே தீர்மானிச்சு கொண்டு போவோம். இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் புது கணக்கான பேர் வந்திருக்கிறீங்க. அவ்வளோ பேரும் நினைச்சாலே நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கான அவ்வளவு சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை தந்துட்டீங்கன்னா அடுத்து நாங்கள் மூவ் பண்ணலாம். எங்கள்கிட்ட இருக்கிற வரவு பணம் எவ்வளவு
அந்த வரவு செலவுகள் எவ்வளவு முடியும், கோயிலுக்கான கோயில் கட்டுறதுக்கான செலவு எவ்வளவு என்றதான கணக்கறிக்கை கூட இருக்குது எங்கள்கிட்ட. அப்போ அதை நாங்கள் கட்டி போட்டு புது கோயிலை இந்த மாதிரி அங்கால பரிமாணிக்க போகிறோம். அதை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் எங்களை இந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இந்த எவ்வளோ சப்போர்ட் வர வேணும்ன்றதுக்கான தகவல்களும் அங்கே இருக்குது. நீங்கள் அதுகளையும் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு போய்களில் ஒரு முடிவெடுத்துட்டு போங்க. இந்த 10 நாளைகள் இவையிலேருந்து நாங்கள் கேட்குறோம். செப்டம்பர் அக்டோபரில் இவை அந்த மெட்ரோ கோயில் கட்டுறதுக்கு கிடக்கு கண்டோன்மெண்ட் நினச்சி கொண்டு போங்க. அது எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்தியா இருக்கட்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எல்லோருக்கும். உங்களுடைய அடியார்கள் சார்பாக கபிலன் முழு கேள்விகளை கேட்டிருக்கிறார். நாங்கள் கடந்த 17 வருடங்களாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தாங்கள், புது கோயில் கட்டப்போகிறோம், நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி நிச்சயமாக இப்போ ஆண்டவன் தனியான இடத்தை தெரிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக வெகு சீக்கிரமாக எங்களுடைய கோவில் வர இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் அதில் ஒரு பங்காளிகளாக இருந்து கொண்டு அதில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் நிச்சயமாக வெளியில் இருக்கிற அந்த பூத்தில் உங்களில் இருக்கிற தகவல் தர இருக்கின்றோம். தயவுசெய்து எல்லோரும் அங்கே வந்து சென்று எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு செல்லுமாறு உங்களில் தயவு செய்து வேண்டுகிறோம். நன்றி.